விவசாயி விவசாயம்னா என்னன்னு அவருக்கு சொல்லி கொடுத்தோமா? எந்த ஒரு மேடையிலையாவது இதுதான் விவசாயம்னு யாராவது சொன்னாங்களா? கிடையாது. விவசாயத்தை வச்சுக்கிட்டு இவங்க பேசுறதெல்லாம் பெருசு பெருசா போகுது. விவசாயம்னா என்ன, தானியம்னா என்ன, அதே விதைனா என்ன, விதைக்கிறது எப்படி, பராமரிக்கிறது எப்படி, பாதுகாக்கிறது எப்படி, அறுவடை செய்யறது எப்படி, அந்த அறுவடை செய்யறது எப்படி மார்க்கெட் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க இங்க வரணும். அப்படி வந்தா இங்க தெளிவு கிடைக்கும்னாக்கா இன்னும் 10 பேர் சேர்ந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கணும். நீங்க யார் வேணாலும் விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற நடைமுறை சந்தேகங்கள் எதா இருந்தாலும் என்ன கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஏன்னா நான் 52 வருஷமா விவசாயம் பண்றேன், 24 வருஷமா இயற்கை விவசாயம் பண்றேன். நான் தான் பண்ணையாரு, நானே தான் பண்ணையாளு. எங்க பண்ணை குடும்ப பண்ணையம், குடும்ப உறுப்பினர்களை கொண்டு மட்டும்தான் எங்க பண்ணையத்தினுடைய 90% வேலைகள் நடக்குது. என்கிட்ட மாடு இருக்கு. மாட்டுனால என்ன பலன்னாக்கா பால் தான் மாட்டோட பலன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டோம். மாட்டுனால ஏகப்பட்ட பலன் இருக்கு. என் மாட்டு சாணத்தை எடுத்து பயோகேஸ் தொட்டியில போடுறேன், என் அடுப்புக்கு கேஸ் கிடைச்சிடுது. அந்த சிலரியை எடுத்து மண்புழு தொட்டியில போடுறேன், மண்புழு உரம் தயாராயிடுது. அந்த மண்புழு உரத்தை வயலுக்கு போடுறேன். அந்த சாணத்தை கொண்டு பஞ்சகவ்யா தயார் பண்றேன். இப்படி பலவிதமானது. என் குளத்துல இருக்கிற மீனை எடுத்து மீன் அமிலம் தயார் பண்றேன். ஆக இன்டகிரேட்டடா செய்தா மட்டும்தான் விவசாயி லாபகரமா வர முடியும். உற்பத்தி செலவை குறைச்சா மட்டும்தான் விவசாயி லாபகரமா வர முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. எப்படி எல்லாம் விவசாயத்தை சிக்கனமாகவும் செலவில்லாமலும் செய்யலாங்கிறது கத்துக்கிறதுக்கு தான் நீங்க இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வரணும். என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்க எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கலாம். தெரியுதா? இப்ப நான் ஒரே ஒரு என்னுடைய அனுபவத்தை மட்டும், சின்ன அனுபவத்தை சொல்லிடுறேன். போன வருஷம் ஆடி மாசம் விதை விதைச்சேன், தை மாசம் அறுவடை பண்ணேன். மாப்பிள்ளை நான் எப்பவும் 6 வகையான நெல் சாகுபடி பண்ணுவேன். அத மாசி கடைசியில ஒரு ஏக்கர் எள்ளு விதைப்புமேன்னு நினைச்சேன். எள்ளு விதைக்கிறதுக்காக அந்த வயலை உழுதேன். 2 சால் உழவடிச்சேன். உழவடிச்சு ஒரு 10 நாள்ல ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டுது. மழை பெஞ்சு நிலம் பக்குவம் வர்றதுக்கு 1 வாரம் ஆச்சு. வயலை போய் பார்த்தேன். வயலை என்ன எட்டி போய் பார்க்கறதுல எனக்கு நிலமும் வயல் வீடும் நிலமும் ஒரே இடம். போய் பார்க்கும்போது அங்கங்க நெல் முளைச்சிருந்தது. என்னடா இது நெல் ஓரளவு முளைச்சிருக்க, என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். அதுக்குள்ள இன்னொரு மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு மழை பெஞ்சுது. வயலை போய் பார்த்தா ஏகத்துக்கு நாத்து. சரி, இதையே நாம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். கொக்கி களைகிட்டு இருக்கும் ஒரு கம்பி, ஒரே ஒரு கம்பி இருக்கும் களக்கட்டுல. அந்த மாதிரி கொக்கி களைகிட்ட 4 எடுத்து அங்கங்க இருந்த களையெல்லாம் பறிச்சேன். ஒரு தண்ணியை விட்டேன். நான் 1 மாசத்துல 1 டன்னு மண்புழு உரம் உற்பத்தி பண்றேன், தயார் பண்றேன். 150 கிலோ மண்புழு உரத்துல ஒரு 5 லிட்டர் பஞ்சகவ்யாவை கலந்து ஒரு தண்ணியை விட்டு வயலுக்கு போட்டேன். திரும்ப ஒரு 4 ஆளுங்களை விட்டு அங்கங்க இருக்கிற களைகளை எடுத்துக்கிட்டு முட்டா இருக்கிற இடத்துல இருக்கிற பயிரை களைச்சி பொட்டலா இருக்கிற இடத்துல நட்டேன். இப்ப என் வயல்ல பயிர் அருமையா இருக்கு. முந்தா நாள் என் பேரன் அதுக்கு பஞ்சகவ்யா ஸ்ப்ரே பண்ணிட்டாரு, பஞ்சகவ்யா அடிச்சுட்டாரு. இதுல 200 குழி மாப்பிள சம்பா, 100 குழி கருப்பு கவனி. இந்த 1 ஏக்கரும் இப்ப எனக்கு சாகுபடி ஆயிருக்கு. எனக்கு ஆன செலவுன்னா 2000 ரூபாய் தான் இது வரைக்கும் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 150 கிலோ மண்புழு உரமோ இன்னும் ஒரு தடவை ஒரு மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணா சரியா போச்சு. எனக்கு அறுவடை புரட்டாசி மாசம் 1 வாரத்துல வந்துடும். ஆக எனக்கு செலவே இல்லாம அறுவடை செலவு மட்டும்தான் செலவு, பாக்கி எல்லாம் எங்கள்கிட்டே இருக்கு. அதை கொண்டுதான் தற்சார்பு வேளாண்மைன்னு இதை சொல்லுவாங்க. அதை செய்துகிட்டு இருக்கேன். இப்ப அந்த வயல்ல திரும்ப
குள்ளக்காரோ பூங்காரோ இல்ல 60ஆம் லேட் ஆச்சுன்னா 60ஆம் நான் சாகுபடி பண்ண போறேன். அடுத்த வருஷம் குருவைக்கு அதையே உழுது பயிர் செய்யற மாதிரி இருக்கேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டுது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு விவசாயியும் தன்னளவுல ஒரு விஞ்ஞானி. அடுத்தவங்க சொல்றதை கேட்டு கேட்டு வீணா போவாதீங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஆனா உங்க புத்திக்கு செயல்படுங்க. இன்னொருத்தர் சொல்லிட்டதுக்காக ஒண்ணு செய்யறது இல்ல, அவங்க சிந்தனைக்கு செய்யுங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து உபயோகிப்பாளர்களுக்கு ஒன்று சொல்றேன். தயவு செய்து அதுல அது இருக்கு, இதுல இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு நினைச்சு யார் எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீணா போக வேண்டாம். நீங்க சாப்பிடணும்னா சில ரகங்கள் போதும். 2 ஒயிட் ரைஸ், ஒரு ரெட் ரைஸ், ஒரு பிளாக் ரைஸ், எதுவா இருந்தாலும் கருப்புலையும் சிவப்புலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால மாப்பிள சம்பா சாப்பிடுங்க, கருப்பு கவனி சாப்பிடுங்க, கிச்சடி சம்பா, சீரக சம்பா மாதிரி ஒயிட் ரைஸ ஒரு வாரத்துல 21 வேளை சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு 3 வேளைன்னு. சரி பாதிய ஒயிட் ரைஸும் சரி பாதிய பிளாக் அண்ட் ரெட் ரைஸையும் சாப்பிடுற மாதிரி பழக்கப்படுத்திக்கங்க. போதும், உங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புலையும் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்முட்டேஷன் ஒண்ணு இருக்கு. பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்முட்டேஷன். நீ எதை சாப்பிட்டாலும் உடம்பு அதுக்கு தேவையான ஒண்ணை உருவாக்கிக்கும்ங்கிறதான் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்முட்டேஷன். அதனால தேடி தேடி சாப்பிட்றத தயவு செய்து தவிர்த்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி, நாம இயற்கை முறையில இருக்கணும். சாப்பிடுறதுன்னா என்னுடைய ஆலோசனைன்னா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி எதுவா இருந்தாலும் சாப்பிடுங்க. உங்களுக்கு அதுவே போதும். மற்றபடியா வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. நான் பேசணும்னா எங்க பேசுறது, எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. கேள்வி கேட்டா எந்த கேள்வியா இருந்தாலும் என்கிட்ட பதில் இருக்கு. நன்றி, வணக்கம், விடைபெறேன்.